நிறைவு செய்தியாக பலுசிஸ்தான் அவங்களா அவங்கள ஒரு கண்ட்ரியா, அப்புறம் ஒரு 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 கொடியை ஒன்று அறிவிச்சுக்கிட்டு, நாணயங்களை அறிவிச்சுக்கிட்டு, நாங்கள் இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு புது நாடே உற்பத்தி பண்ணிட்டோம், புது நாடே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த லெட்டர் சோஷியல் மீடியாவில் நேற்று முழுக்க பரவியது. 15ஆம் தேதி குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்டருக்கு பேர் த ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான், த விஷன் ஆஃப் சுவரினிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி, இந்த பலூச் அப்படிங்கிறதுக்கு அதற்கான கலாச்சாரம் எப்படி, பண்பாடு எப்படி, மொழி, இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தமே இல்லை. அது பஞ்சாபை சார்ந்த அவங்க ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு கூட்டம். அவங்களையும் எங்களையும் நீங்க ஒன்று சேர்க்காதீங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சார விழிமீங்கள் இருக்கிறது, எங்களை எதுக்கடா அவங்களோட சேர்க்குறீங்க அப்படிங்கிறது மாதிரி. அதாவது 9000 வருட வரலாறு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய மலைகள், பாலைவனங்கள், நீர்பரப்பு, மண்ணுக்கு அடியிலே இருக்கக்கூடிய தாது மைன்ஸு எல்லாமே பலூச்சுக்கு சொந்தமானது. 10 பைசா நயா பைசா பாகிஸ்தான்லேருந்து இங்கேருந்து போகக்கூடாது, நாங்கள் ஒரு தனி நாடாகவே ஆகிவிட்டோம், எங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு நாணயம் இருக்கிறது. நாணயமே வெளியிட்டிருக்காங்க. அது சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கன்சிடர் பண்ணுங்க, எங்களை இன்னொரு நாடுன்னு கன்சிடர் பண்ணுங்க, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக எங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல முறை அந்த பலூச்சில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் கம் டிப்ளமேட்னு ஒருத்தர், மீர் யார் பலூச் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும். அவர் தொடர்ச்சியாக இந்தியாவை தான் டேக் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாரு. எங்களுக்கு பிஎல்ஏ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, இந்த லிபரேஷன், பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு அவங்க பலமுறை தாக்குதல் நடத்துறத அங்கங்க பார்க்குறோம். பாகிஸ்தான்னு இராணுவத்தினரை அவங்க அங்கங்க நடுப்புற ஒரு தடவை ஒரு ரயிலையே கடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பல கொளுத்தி விட்டாங்க பல பேர். இப்போ பல ஆர்மி ஜவான்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சி வச்சு பெரிய அளவில் அது பல பேர் சுட்டு கொண்டாங்கங்கிறது ஒரு பார்க்குறோம். இப்போ அதில் பலூச்சுக்குன்னு சில பேஜஸ் இருக்கு. பலூச்சிஸ்தான் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்கு, எக்ஸ் ஹேண்டில். போய் பார்த்தீங்கன்னா மினிட் வைஸ் அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. பலூச்சில் என்ன நடக்குது, பாகிஸ்தான் ஆர்மியை எத்தனை பேர் போட்டோம், எவன் ஓடலாம், துண்டை காணும் துணியை காணலாம் ஓடனா, எவனை ஹோஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்கிறோம், எந்த பகுதி வரைக்கும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, பாகிஸ்தான் ஆர்மியே உள்ளே வர முடியாத அளவுக்கு எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குது, இப்படின்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, பஸ்தூன் அந்த மக்கள், அது பலூச்சில் இருக்கக்கூடிய பலூச் மக்கள், மலைவாழ் மக்கள், அங்கே பாகிஸ்தான் ஆப்கான் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பஷ்டூன் மக்கள், அவங்க ஒரு ட்ரைப்ஸ். அந்த இது எங்களுடைய பலூச் மக்களும் இந்த ட்ரைப்ஸ் பஷ்டூன் மக்களும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பாகிஸ்தான் ஆர்மியில இருக்கிறான். இவர்களெல்லாம் அங்கிருந்து விலகி எங்களுடைய ஆர்மியில சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். அதாவது அவங்க சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் உடைவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா நேத்தே பல இடங்கள் பெரிய பேரணிகள் எங்க பார்த்தாலும் நடந்தது, பிஓகேல பற்றி எரிகிறது. இதை இங்க ஒருத்தர் ஜேம்ஸ் பேண்ட்னு ஒருத்தர் உட்காந்துட்டு சத்தம் இல்லாமல் டெல்லியில உட்காந்துட்டு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. 007 இந்தியாவின் 007 உட்காந்துட்டு துரந்தர் மாதிரி உட்காந்துட்டு இங்க அவர் பார்த்துட்டு இருக்காரு. 80 வயசு ஆகுது உட்காந்துட்டு அங்க வேற. அதாவது நீ எப்பெல்லாம் இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணலான்னு நீ நினைச்சின்னா உன் நாடு இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்க டெல்லியிலேருந்து உனக்கு நீ காஷ்மீர்ல இன்ஃபில்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய வேலையை நாங்க இங்க உட்காந்துக்கிட்டே செய்வோம். ஒரு போன்ல முடிப்போம். பல அன்னோன் ஆட்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு மர்மமான முறையில் வெள்ளிக்கிழமை தொழுகையெல்லாம் போயிட்டு வர நேரத்துல பல விஷயங்கள்லாம் நடக்குது. செய்யறவனும் அவங்க ஆளுதான், செய்யப்படுபவனும் அவங்க ஆளுதான். இதெல்லாம் ஒரு போன்ல முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்பொழுது கொதி நிலையில இருக்குது பாகிஸ்தான்.
பிஓகே ஒரு பக்கம் எரியுது. பலுச்சு வந்து என்ன ஆகும், அவங்க சொல்றாங்க ஆர்மியில திடீர்னு நாங்கள் கூப்பிட்டோன்னா எல்லாம் வந்துடுவான், உன் ஆர்மியே இல்லாமல் போயிடும் பார்த்துக்க அப்படின்னு. இவங்க இந்த சீனாவை வைத்துக்கிட்டு இந்த பலூச்சில் இந்த மைன்ஸ் எடுக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சீனா நமக்கு ஆதரவாக இருக்கிறது, அதனாலதான் இவங்க என்னதான் உங்களை செருப்படி அமெரிக்கா அடிச்சா கூட, அடிமை மாதிரி பாகிஸ்தானை ட்ரீட் பண்ணா கூட, அவங்க காலை சிக்கனை பற்றி கொண்டேன் அப்படின்னு ட்ரம்ப் எவ்வளவுதான் மானாங்கண்ணியா திட்டினா கூட, இப்போ மோடிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அவருக்கு கிடைக்குது, பாகிஸ்தான் பிரதமருக்கு இல்லை. ஆனாலும் அவர் ட்ரம்ப்புடைய காலை பிடிச்சி நிற்கிறாரு. ஏன் அப்படின்னா பலூச்சுக்கும் பிஎல்ஏக்கு பயந்தும் பிஓகேல இருக்கிறவங்கள பார்த்து பயந்தும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள், அதனாலதான் அவங்க கேட்குறாங்க எங்களை அங்கீகரிங்க அப்படின்னு. இப்பொழுது ஐநா சபை கூட இப்பொழுது வரை தாலிபானை வந்து அங்கீகரிக்கல. ஆனா இந்தியா என்ன பண்ணுது, மெடிக்கல் உதவி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நேற்று முந்தானத்தை ஒரு மீம்ஸ் பார்த்தேன். போன முறை ஏதோ கொஞ்சம் மருந்து கொடுத்தாங்களாம், பாகிஸ்தான்ல சில இடத்துல புந்து அடிச்சாங்களாம் தாலிபான். நீங்க எப்பொழுதெல்லாம் மனிதாபிமான முறையிலே உதவிகள் செய்கிறீர்களோ தாலிபான்களுக்கு, அவங்க வந்து மானாங்கண்ணியாக பாகிஸ்தானை அடிக்கிறார்கள் எல்லை பகுதியில அப்படின்னு. இப்ப அவங்க பலூச் மக்கள் என்ன கேட்கிறாங்க, தாலிபானுக்கு உலகமே எதிர்ப்பு தெரிவிக்குதியா, நீ மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு உதவி செய்யலையா, அது மாதிரி எங்களையும் நீ ட்ரீட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது மாதிரி நிறைய அவங்களுடைய ட்வீட்ல நரேந்திர மோடி அவர்களை வந்தும் அஜித் டோவல் அவர்களை அட்டாக் பண்ணியும் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒய் டோன்ட் யூ கன்சிடர் அவர் கண்ட்ரி சுவரின் கண்ட்ரி பலுச்சிஸ்தான், எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான நேரம் அங்க வந்து பிளவு விடுவதற்கான நேரமும் இருக்குது. நம்ம அதை எப்ப செய்யணும் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு பிளான் இருக்குது. அதனாலதான் ராஜ்நாத் சிங் பல முறை சொல்லியிருக்காரு, இந்த அகண்ட பாரதம், அதாவது இந்தியாவிலிருந்து பிளவுபட்ட அந்த காஷ்மீர் அந்த பகுதியை முழுவதுமாக பிஓகே உட்பட சேர்ப்பது, இதெல்லாம் மிக விரைவிலே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. RSS தலைவர் அவ்வப்பொழுது சொல்றாரு. மோடிக்கும் அந்த கனவு இருக்கிறது. திடீர்னு எப்போ தோணுது, எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திடீர்னு எப்படி நடந்ததோ அது மாதிரி ஒரு நாள் நடக்கலாம். விரைவிலேயே அந்த நல்ல தினத்திற்காக காத்திருப்போம்.